ஒரு காட்டுக்குள்ள சோம்பேறி சிங்கம் ஒண்ணு இருந்துச்சாம். அந்த சிங்கத்துக்கு அதோடைய கடமைகள் எல்லாம் மறந்துட்டு எப்பவுமே தூங்குறதே ஒரு வேலையா இருந்துச்சாம். அதுக்கு பசிச்சா மட்டும் அது எந்திரிச்சு வேட்டையாடிட்டு அந்த டயர்ட்ல மறுபடியுமே அது தூங்கிருமா. இப்படியே இந்த சிங்கம் எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்குமா. அப்ப அங்க ஒரு முயல் வந்து அந்த சிங்கத்துடைய பக்கத்துல ஒரு மாரி பயந்து பயந்து நின்டுகிட்டு இருந்துச்சாம். அப்ப அத பார்த்த காகம் முயல்ட்ட வந்து கேட்டுச்சாம், "ஏன் நீ இந்த பக்கம் வந்து பயந்து பயந்து நின்டுட்டு இருக்கியே? என்ன செய்தின்னு?" கேட்கும்போது அந்த முயல் சொல்லுச்சு, "இந்த சிங்கராஜா தூங்கிக்கிட்டு இருக்க இடத்துல உள்ள புல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும். அத நான் சாப்பிடலான்னு போறேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த சிங்கம் என்னை கடிச்சிருமோன்னு பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. அப்ப இந்த காக்காவுக்கு வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால "உனக்கு நான் உதவி செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, காக்கா வந்து கா கான்னு சிங்கத்து காதுல கத்திக்கிட்டே இருக்கு. என் சிங்கமும் "நீ போ எனக்கு டயர்டா இருக்கு. நான் தூங்குறேன், தூங்குறேன்னே" சொல்லுது. இந்த காக்கா விடவே இல்ல. ரொம்ப நேரம் கத்திட்டு சிங்கத்திட்ட சொல்லுது, "உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? அந்த காட்டுல உனக்கான வேலை எத்தன வேலை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நீ இப்படி சோம்பேறித்தனமா தூங்கிக்கிட்டு இருக்க" அப்படி சொல்லிட்டு காக்கா வந்து சிங்கத்த திட்டிக்கிட்டே இருக்கு. அந்த கோவத்துல என்னைய தூங்கவா விட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த சிங்கம் வந்து அந்த காக்காவ தொரத்திக்கிட்டே போகுது. அந்த காக்காவும் அங்கருந்து பறந்து போகும். சிங்கம் தொரத்தவும், பறக்கவும், சிங்கம் தொரத்தவும் இப்படியே இருக்கு. ஒரு வழியா காக்காவும் பத்தி விட்டுட்டோம்னு சொல்லிட்டு, ஆஹா! அந்த மரத்து நிழல்ல போய் நம்ம தூங்கியே ஆகணும்ப்பான்னு சொல்லிட்டு, சிங்கம் அங்கருந்து அந்த மரத்து நிழலுக்காகவே வருது. வந்து பார்க்கும்போது அங்க நெறைய விலங்குகள் அங்கும் இங்குமா விளையாடிக்கிட்டு இருக்கு. அணிலு, குருவி, ம முயல் இந்த மாரி நெறைய விலங்குகள் அங்கிட்டும், இங்கிட்டும் சின்ன சின்ன விலங்குகள் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஓ! இவங்களுடைய சுதந்திரத்தலாம் நம்ம பறிச்சிருக்கோம். இதனால தான் காக்கா வந்து நம்மள இந்த இடத்துலருந்து விரட்டி விட்டுருக்கு. நம்ம இந்த காட்டுக்குள்ள நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கு. அதெல்லாம் மறந்து நம்ம கடமைகள மறந்து இப்படி தூங்குறோம். தூங்குறது கெட்ட பழக்கம் அப்படி சொல்லிட்டு, சிங்கம் தன்னுடைய தவற உணர்ந்து, அந்த காட்டுல இருக்க விலங்குகள்ட்டலாம் போய் உங்களுடைய குறைகள் எல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு, படிப்படியா எல்லாத்தையும் கேட்டு எல்லா குறைகளையும் தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்துச்சாம்.